வணக்கம் மக்களே! இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானும், சவுதி அரேபியாவும் ஒரு ம் புது வகையான ஒரு அக்ரீமெண்ட்க்கு வந்திருக்காங்க. எஸ்எம்டிஏ அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட். இதாவது இரு நாட்ல வந்து எந்த நாடு மேல தாக்குதல் நடத்தினாலும் அது இன்னொரு நாடுக்கும் பொருந்தும். அது 2 நாடுக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கான சமம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இது ஏன் முடிவெடுத்தாங்கங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா, இப்போ முக்கியமா இந்த தோஹா தெரியும். நம்ம இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதனால வந்து அங்க உள்ள அரபு நாடுகள்ல வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான பயம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அமெரிக்கா இருந்தும், அமெரிக்காவோட ஆயுதங்கள் இருந்தும், அமெரிக்காவோட பிரசன்ஸ் இருந்தும், அ நம்மளால வந்து அமெரிக்கால நம்மள காப்பாத்த முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இஸ்ரேல் பக்கம் வந்து முழுக்க முழுக்க சாஞ்சுட்டாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு பிரஷர் போட மாட்டிக்காங்கங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த கூட்டமைப்புல வந்து நெறைய முடிவுகள் எடுத்தாங்க. நமக்கு நேட்டோ மாரி ஒரு ஒரு அமைப்பு தேவை. அராபுக்கு ஒரு அராப் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த மாரி வந்து புதுவிதமான ஒரு ஐடியாலாம் டாஸ் பண்ணாங்க. எல்லா கண்ட்ரியும் சரி, அராப் கண்ட்ரீஸ். இதுல வந்து நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து சில முரண்பாடு இருக்கு. இப்ப ஈரான் வந்து இந்த சுன்னி, ஷியா பிரிவுகள்லாம் இருக்கு. ஸோ ஈரான், சவுதிக்கு வந்து ஆகாது. அதே மாதிரி வந்து துருக்கி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நேட்டோல இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய முரண்பாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சவுதி ஒரு முடிவு எடுத்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட வந்து போலாம். ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானோட வீரர்கள்லாம் வந்து சவுதி வீரர்களுக்கு வந்து பயிற்சி குடுத்துருக்காங்க, வரலாற்றில பார்த்தீங்கன்னா. அதனால வந்து இப்போ புது விதமான பேக் போட்டாங்க. இது முக்கியமான காரணம் 1 பாகிஸ்தான் கிட்ட அதிகப்படியான மேன் ஃபோர்ஸ் இருக்கு. அது சவுதி கிட்ட ரொம்ப கம்மி. சொல்லப்போனா சவுதிய விட பாகிஸ்தான் கிட்ட ட்ரெயின்டு மேன் ஃபோர்ஸ் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நியூக்ளியர் பவர். பாகிஸ்தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரேப் கண்ட்ரீஸ்லயே வந்து இப்போ நியூக்ளியர் பவரா இருக்கிறது பாகிஸ்தான் தான். எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேலோட அடுத்த டார்கெட்டே பாகிஸ்தானா தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் சவுதி அவங்ககிட்ட அந்த பேக் போட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். எல் அமேனாங்கிற ஒரு பேலஸ்ல வந்து பர்பிள் கார்பெட்டோட ஒரு வரவேற்பு அ ஷெபாஸ் ஷெரீஃப்க்கு நம்ம முகமது பின் சல்மான் குடுத்தாரு. அப்புறம் அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான்ல ஏற்கனவே நெறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. முக்கியமான பிரச்சனைன்னா, தெஹ்ரின்-இ-தாலிபான் ஒரு அமைப்பு இருக்கு. டிடிபின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து, பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்க ஒரு தாலிபான் மாரி. இவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு. அதனால இப்போ டிடிபி மேல வந்து பாகிஸ்தான் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அதாவது அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. ஆனா, இத வெளியில அவங்க வந்து ஒத்துக்கல. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிடிபி அமைப்போட உள்ள இருக்க ஒரு ஒரு வெடிபொருட்கள்னால நடந்தது. இந்த ஒரு பிளாஸ்ட் அதாவது பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 பேர் செத்துருக்காங்க. அதுல வந்து டிடிபி சோல்ஜர்ஸும் இருக்காங்க. பொதுமக்களும் இருக்காங்க. அதுல பொதுமக்களும் பாகிஸ்தான் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மினால. யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கு மேலேயே வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. அ கேட்டா வந்து அந்த டெரரிஸ்ட்ட வந்து ஒழிக்கிறதா? இந்த மாரி அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளட்ஸ் இப்ப ரீசென்ட்டா பாகிஸ்தான்ல ஒரு 1 இயர், 2 இயர் பேக்ஸ் மேல ஒரு ஃப்ளட் வந்து அது பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பலுச்சிஸ்தான் பிரச்சனை. அப்புறம் சைனாவோட கடன். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு பாகிஸ்தானுக்கு. அத மீறி அந்த டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்காங்க. சொந்த நாட்டு மேல வந்து அவங்க அக்கறை காட்டுறதே இல்ல. முக்கியமா அவங்க இந்தியாவ எதிர்த்தும், மத்த நாடுகள எதிர்த்து எப்படி இருக்கிறதுங்கிறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ்ல இருக்காங்க. அந்த ஆங்கிலத்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது அ செவுரு மேல தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதுக்கு சரியான வார்த்தை எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இப்ப இந்த சவுதி அரேபியாவோட டீல் வந்து, இது வந்து பாகிஸ்தானுக்கு பயன்படுதோ இல்லையோ, நிச்சயமா வந்து சவுதிக்கு பயன்படும். ஏன்னா, அவங்க ஏமன் அவங்கள ஹவுதீஸ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா, ஈரான் வந்து சவுதியோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஒரு கொள்கை உள்ளவங்க. ஷியா பிரிவு முஸ்லிம்ஸ். ஸோ, அதனால வந்து யெமன்ல இருக்க ஹவுதீஸ்க்கு வந்து ஈரான் வந்து அவங்களோட ஆயுதங்களும், பணபலமும், பண உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சவுதிக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, அவ்வளோ பெரிய பார்டர வந்து அவங்களால கண்காணிக்க முடியல. அதுக்கு தான் வந்து பாகிஸ்தானோட ஹெட் பவர்ஸ் அதாவது மேன் பவர்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் முக்கியமா அராப் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்ப காம்ப்ளிகேஷன் நெறையா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.